அப்ப ரெண்டு பெண் பிள்ளைகிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும். என்ன பிரச்சனைடா நிசான் இவர் வந்து யூடியூப்புக்காக அர்ச்சனா வச்சு நான் நக்குறது. இவர் என்ன பொம்பளை பிள்ளைகளை பற்றி கேட்பான். இவனுக்கு யார் அந்த தைரியத்தை கொடுத்தது? பேசாமன் குடும்பத்துல பொம்பளை பிள்ளையோ நீ யூடியூப்ல வருமானம் செய்யறாடாப்பா. பொம்பளை பிள்ளைகளை பற்றி என்னத்துக்குடா கேவலம் கட்ட நாய், மானம் கட்டவனே. சரி, இப்ப அடுத்த யாழ் மாவட்ட மேஜரார் தங்கமோ தகரம் மசுர வெல்றத விட்டுருங்க. குறைஞ்சபட்சம் 1000 ஓட்டு கிடைக்குதான்னு பாப்போம். ஒன்றுமே கிடைக்காது. மக்கள் ஒரு பிள்ளை செஞ்சிருந்தா ஊழல் என்று சொல்லி அதை கொண்டு வந்து பெரிய ஆளாகி இப்படி வந்துட்டு. ஆனா அந்த மக்களுக்கு தெரியல. இதே ஊழலை வெளிக்கொண்டு வந்த நிரூபிக்காதான இவனுக்கு 50 வழக்கு கிடக்கு. ஊழலை கொண்டு வந்தவன் நிரூபிச்சானா? நாய் வாய திறந்தா போய் பரதேசியாது. டாக்டர் என்று சொன்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளப்பரிய மரியாதை இருந்த ஒரு காலத்துல. இன்றைக்கு நாங்க டாக்டரை கண்டாலே மதிக்கிறோம் இல்ல. ஏன்? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் விளங்குதா? டாக்டரை கண்டாலே ஹாஸ்பிட்டல் போனாலே நான் மனுஷியோட டாக்டரை கண்டாலே எனக்கு வெள்ளக்கார டாக்டரை கூட மதிக்கணும் என்று தோண இல்லை. ஒரு காலத்துல கடவுளா பார்த்தோம் டாக்டரை. இன்றைக்கு டாக்டரையே மதிக்காம நாங்க விடுறோம்னு சொன்னா அதுக்கு காரணம் அர்ச்சனா, என்ன பேர் அவனுக்கு, அர்ச்சனா ராமநாதன் என்ற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் தான். இன்னைக்கு டாக்டர் சமுதாயத்திலேயே நாங்கள் மரியாதை கொடுக்க அளவுக்கு நிக்குது. டாக்டர்னாலே ஒரு பொறுக்கியான்னு நினைக்க தோணுது. இப்ப அந்த ஸ்டாலின் புள்ள வந்து செய்ததை விட தங்கம் செய்த தங்கத்தின வீடியோ இருக்குத்தானே. தங்கத்தின் வீடியோ இருக்கிறது மட்டும் இல்ல. அண்ணன் ஒரு விபச்சாரி கூட அண்ணனோட படுக்க மாட்டாளே. விபச்சாரி கூட படுக்கிறவட அண்ணன் கூப்பிட மாட்டாள். விளங்குதா? சோ இவ்வளவு கேவலம் கட்டவள். இதோ பார்ல உன்னோட தண்ணி அடிக்கிறாள். அப்ப அவள் தங்கம் என்ன தங்கமாரு ஒரு இளத்து பெண் இரவுல 12 மணிக்கு ஒரு ஆம்பளையோட குந்தி இருந்து தண்ணி அடிச்சுட்டு இருப்பாளா? அல்லது கட்டா கால மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்டோட இரவுல திரிஞ்சாலே தாய் தகப்பன் விடாது. நல்ல உடம்பத்துல பிறந்தது. இத வந்து இரவு போலா திரிய விட்டுட்டு இந்த பொறுக்கியோட திரிய விட்டுட்டு தாய் தகப்பன் பார்த்துட்டு இருக்கு. அப்ப இவ்வளவு விட கேவலமான குடும்பம், கேவலமான பொம்பளை உலகத்துல இருக்கா? ஈழத்துல இருக்கா அப்படி ஒரு குடும்பம்? என்ன சொல்லு? ஈழத்துல இரவு 12 மணிக்கு ஒருத்தரோட தண்ணி அடிச்சண்டு இரவு 24 ஹவர்ஸும் கொட்டல போட்டு ஒரு பெட்டுல படுக்க வச்சு வேடிக்கை பாக்குற குடும்பம் எங்கேயாவது ஈழத்துல இருக்கா? எங்க போற நான் என்னத்த கேக்குறேன்? இவனை பார்த்தா கதைக்கிற மாதிரி மாத்துங்க. எல்லாரும் விட்டுட்டு ஓடுறாங்கல்ல. இவன் படத்தை பார்த்தா இது நோட்டீஸ் ஒட்டின மாதிரி இருக்கு. அண்ணன் 150 பேர் நின்று படம் போட்டோன்னு ஓடிட்டாங்கல்ல. தங்கத்தை பெத்தது இந்த தாய் வந்து ஒழுங்கா இந்த புள்ளைய வளர்த்தா அல்லது இன்றைக்கு ஒழுங்கா ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா இந்த புள்ள எப்படி தெரியுமா? இரவு ஒருத்தரோட பப்ளிக்கா கட்டா கால மாதிரி அவிட்டு விட்ட மாதிரி தெரியுது. இரவு பகலா ரெஸ்டாரண்ட்லயும் ஹோட்டல்லையும் படுத்தண்டு கேவலம் கட்டவரோட விளங்குதோ தானே? சொல்லனப்பா ஏதாவது வாய திறந்து கதை நல்லது. தாய் சரி ஒரு மாத்துவோம். நாங்கள் பேசுறது போட்டு கிளிப்பா இந்த கேவலம் கட்டவன கோவப்படாத அவன் எனக்கு எதிராக கொமெண்ட் போடுறான் அடிப்பன் செருப்பாளையன்னு சொல்லு. மூக்குக்குள்ள ஆள தெரியாம போட்டு பாருங்க. வச்சிருக்காங்களோ தெரியும். சரி அவன் ஜெர்மன்ல இதை விடுங்க. ஓகே இதா பைத்தியமும் பைத்தியம் பைத்தியம் அப்படி கைய கட்டி நிக்கும் தெரியுமா? 2 கையும் பின்னு கட்டி பைத்தியம் பைத்தியம். எங்க என்ன அந்த படம் எடுத்த நீங்க? ஐயா இந்த படம் என்னையா? உடுப்பில்லாத படமே கிடக்கு.
இல்ல ராமநாதன் இவா முதல் பள்ளிக்கூடத்துல லவ் பண்ண படியன்ற படம் கூட எங்கள்கிட்ட இருக்கு. அர்ஜுனா ராமநாதன் சம்பளத்துக்கு வேலை செய்துதான் உன்னை படிப்பிச்சது. அந்த பேரையே கொண்டு வந்து வித்து விட்டாங்கப்பா. என்ன தேன் அந்தால பேர் அவர் சம்பளத்தை அவர் என்ன போராடினவர் இல்ல அந்த ஏதோ காவல்துறையில ஏதோ காவல்துறை சம்பளத்துக்கு வேலை செஞ்சது. ஐயா அவன் அப்பன் தானே 6 மணிக்கு மேல ஒரு கஞ்சாக்காரியோட படுத்து கிடந்து இயக்க மனுஷன்ல பங்கர்ல போட்டது தெரியா அந்த கதை உனக்கு? நடேச அறிஞ்ச வச்சோம் வங்கர்ல போட்டு 6:30க்கு மேல பொம்பளை புள்ள விட்ட தனியா போய் கஞ்சா விக்கிறவளோட மற்ற மாதிரி கிடந்ததாமண்டு உடலுறவு செய்ததாமண்டு சொல்லி அவன் அந்த காலத்துல கஞ்சாண்ட கதையே அங்க இல்லை. கசிப்பு ஐயா கசிப்பு விக்கிறவள் கசிப்புன்றதே இல்ல. கசிப்பு காணாண்டு ஐயா கசிப்பு விக்கிற பொம்பளையாம ஐயா கதை வந்த எனக்கு ஆதாரபூர்வமா அனுப்புறாங்க. காணாண்ட பேரே அங்க உச்சரிக்கலாம். அது ஐயா இயக்கத்திட்ட கசிப்பு வித்து பிடிபட்டாக்கள் இருக்கிறான் தானே ஒரு காலத்துல இயக்கத்திட்ட கட்டுப்பாட்டுல கசிப்பு கஞ்சா தெரியாது. கல்லு வித்திருப்பாங்க வடிகல் அதான் இருக்கும். கசிப்பு வச்சிருப்பாங்களுடைய மெட்டுப்படி உற்று சிக்கலும் வந்து கல்லு வித்தனியா கள்ள அந்த டைம்ல நானும் அந்த நேரம் இல்லை. நீ கள்ள ஆறாவது கள்ள முட்டிய கட்டிட்டு போற நீ கலவாறு இறக்கி குடிச்சிருப்ப. அது இறக்கி குடிக்கிறேன் அது போய் சொல்லுங்க. வருங்கால மேஜர் யாழ்மன். ஆனா தங்கத்தை இப்ப இப்படி பாக்க இருக்கு. ஆனா அந்த படத்தை பாத்தீங்கன்னா தங்கம் மாதிரியா இருக்குன்னு யோசிக்கிறேன். இந்த டைம்ல ஒரு மாதிரி பாக்காம வேற யோசனை பாரு. எனக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் கேவலம் கட்ட பொம்பளை தான் என்னாலும் எங்கட லைவ்ல அப்படி கதைக்காத அப்படி கதைக்கு கீழே இருக்கிற எங்கட தங்கச்சிமார் கீழே நின்று பாக்குறாங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கணும். தப்பா கதைய கூடாது கேவலமா பேசு. ஆனா மற்ற மாதிரி கதைய கூடாது. மற்ற மாதிரியான கதைகள் கதைய கூடாது. கேவலமா சனியன் மூதேவி பண்டி கழுத அப்படி பேசு. கேவலம் கட்டவள் பேசு. இவன் பேச்சாரி என்று கூட சொல்லு. அது மேக்சிமம் பேட் இது வேற பாக்க அப்லோட் மாதிரி இருக்கிறாப்பா அர்ஜுனா. இப்ப அப்ப பண்புடிதான் புரியன் அர்ஜுனா பாக்க அப்லோட தம்பி மாதிரி இருக்கு. அப்பலோ மாமாடா தம்பி மாதிரி இருக்கு. அர்ஜுனா சிங்களவன் தானே அவன் உண்மையிலேயே ஒரு தமிழனுக்கு தமிழச்சிக்கு பிறந்திருந்தா எங்கட தமிழ் பொம்பளை விப்பானா. வணக்கம் நான் சுவிஸ்லேருந்து அழைக்கிறேன். சொல்லுங்க. உங்களோட பெரிய ஃபேன். நான் இந்த சுவிஸில் ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறேன். தயாண்ணையும் உங்களை பார்க்குறேன்னா நீங்கள் இந்த நாய் எங்கண்ட தமிழ் பொம்பளையில் பார்லாமன்றத்தில் போய் காய்ச்சதுக்கு நீங்கள் கழுவி ஊற்றுறீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாயில விடக்கூடாது. கண்டிப்பா நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்க. இவங்களை சொன்னாலே எங்களுக்கு கூடாது. சொல்லணும். அப்படி விட்டுட்டு போனா தான் மேல போய்கொண்டு இருக்கும். நீங்க சொல்லணும். நீங்க எல்லாம் குரல் கொடுக்க விட்டீங்கன்னு சொன்னா எங்கட தமிழ் பண்ண பாராளுமன்றத்துல ஒரு பண்ண குரல் கொடுத்துருக்காட்டிக்கு ஒவ்வொரு பேரை சொல்லி தெரியுமா. அக்கா தங்கச்சிய பேசின்னு சொல்லுவாங்க. அடிச்சு தூக்கி போட்டு அடிக்கிறான். இல்ல எங்கண்ட சகோதரங்களை பேசின்னு சொல்லுவா. கதைக்க வேண்டிய எவ்வளவு இருக்குது. எங்கண்ட அக்கா தங்கச்சியில போய் விபச்சாரிகள் சொல்லவா சிங்களவனுக்கு சொல்லவா அனுப்பினா. அது ஒரு ஈழ பெண் சொன்னா பெண்கள் என்பவர்கள். ஆனா எங்கட பெண்கள் பூ இல்ல விளங்குதா புலி. அந்த புலி பெண்ணுங்களை கொண்டே விபச்சாரின்னு சொல்றான்னா அவனுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் தேவை. அதுக்கு இந்த பம்பில எவ்வளவு ஒரு நெஞ்செழுத்தம் தேவை. எல்லாம் எங்கண்ட அக்கா தங்கச்சியில போய் அதுவும் போய் பாராளுமன்றத்தில் சொல்றேன்னா நீ யாருக்கு போன. அப்ப ஒரு இளப்பெண் பார்ல இருந்து 12 மணிக்கு தண்ணி அடிக்குமா ஒரு ஆம்பளையோட குந்தி இருந்தாண்டு ஒரு இளப்பெண் செய்யுமா. அப்ப இவள் செய்யறாள். அப்ப இவளாரு இவள் வேச்சாரி இவளை சொல்ல நீ என்னத்துக்கு அவளை சொன்னி என்னதான். அதான் நீ உன்னை என்னத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க. நீ யார போய் வேச்சாரி என்று சொல்ற.
என் அக்கா தங்கச்சியை போய் நீ உன்னை சொல்லவா அவங்கள ஓட்ட போட்டு உங்களை அனுப்பினான். சொன்ன கதையை பாவஸ் வேண்டோணும். இவர் பாராளுமன்றத்திலேயே பாவஸ் வேண்டோணும். முழங்குதா? இவர் பாராளுமன்றத்துல சிங்களவர்கள் முன்னாடியே நான் சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்டு நான் சொன்னத வார்த்தையை பாவஸ் பண்றேன்னு சொல்லி இவர் வீடியோ வரலையோ இவர் செத்தார். விளங்குதா? நாங்க விட மாட்டோம். அதே பாராளுமன்றம் அதே சிங்களவர்கள் முன்னாடி இவர் சொன்ன வார்த்தையை பாவஸ் வேண்டி மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்காட்டி மன்னிப்பு கேட்க மட்டும் விடக்கூடாது. இவர் இப்படி சொன்னவரை நீ விட்டா நீ எல்லாரையும் சொல்லி கொண்டிருப்பார். எல்லாரையும் சொல்லுவான். தனிப்பட்ட ரீதியான தனிமனித தாக்குதல் செய்வான். எல்லாற்ற பேரையும் கொண்டே வாசிப்பான். நாளைக்கு யாழ்ப்பாணத்துல புங்குடுதீவுல மட்டக்களப்பு திருவோணமலை கண்டு ஈழத்துல இருக்க ஒவ்வொரு பிரதேசமா எடுத்து ஒவ்வொரு பெண்ணை எடுத்து வாசிப்பான். ஒரு கேவலம் கட்டம். இத என்ன சொல்லிருக்கிறான்டா வடிவா யோசிங்க. இந்த சில்லறையெல்லாம் கொண்டு வந்து அடிக்க கூடாது. அடிச்சு கொண்டு வந்தா கற்பழிப்பு இப்படி விபச்சாரம் இப்படி கொண்டு வந்து காய்ச்சாத்தான் தனக்கு அந்த பேர் வருமண்டு ஒரு இதுல சொல்லியிருக்கான். போன் பேரே இல்லாம என்ன போகணும். மற்ற இன்னொன்று 40,000 44,000 போராளி என்று கத்துறான். இவன்டா அப்பாவும் சரி அண்ணனும் சரி சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்க. 2005ஆம் ஆண்டு நீ கிண்டு காலேஜ்ல வந்து எக்ஸாம் எழுதுறாய். அந்த காலத்துல வந்து போராட்டம் செஞ்சுக்கலாம். நீ போய் அங்க எல்லாம் 2009 இருந்து 2024 மணிக்கு இவன் இருந்த அடையாளமே தெரியாது நாட்டுல. 2005ஆம் ஆண்டு இவர் அங்க கிண்டு காலேஜ்ல எக்ஸாம் எழுதுறாய். எக்ஸாம் அப்ப உனக்கு 18 வயது. அப்ப போராட உனக்கு தகுதி இருக்கு. அண்ணன் ரவுராமுக்கும் தகுதி இருக்கு. ரவுராம் போலீஸ் ஐயா இவர் எம்பி ஆயிரம். அப்புறம் நவம்பர் 27 மாவீர நாள் வந்தது. போனவனா இவங்க சம்பளத்துக்கு போனவனா அவன். மற்ற இன்னொன்று தமிழ்ல காவல்துறை காசுக்கு வேலை செய்த சம்பளத்துக்கு வேலை தாக்கலாம் இவங்கள் கூலிக்கு தமிழ்ல காவல்துறை ஒரு மரியாதை இருந்தது. கூலிக்கு வேலை செய்த மரியாதை. அதுக்கான வேலையும் ஒரு சாதாரண போராளியும் ஒப்படி இல்லாது. போராளியை கண்டா இவர் சல்யூட் அடிக்கணும். எங்க கேட்கலாது பொதுமக்களை மட்டும்தான் கதை கேட்கலாம். போராளி அதான் தமிழ்ல காவல்துறை தமிழ்ல காவல்துறைக்கு வேற ஒரு சட்டம், போராளிக்கு ஒரு சட்டம். அவங்களோட பேரே உச்சரிக்க வேலை அங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சம்பளத்துல கழிச்சுதான் வேலைக்கு சம்பளம். அவங்க தங்கண்ட உடம்பைய கொண்டு வந்து தமிழகத்துக்காண்டி கொடுத்தவங்க அவங்களோட ஒப்பிட்டு காய்க்கிறீங்க. தங்கம் ஆரடிச்சு நீ எழுதாய். தங்கம் ஆரடிச்சு நீ எழுதாய். 10 மணிக்கு மேலே விளம்பரியில கொட்டலுக்கு போய் இரவு 10 மணிக்கு மேலே விளம்பரியில கொட்டலுக்கு போய் தங்கத்தோட சேர்ந்து நின்று தண்ணி அடிப்பானே. தமிழ் மக்களுடைய காசுல உலக தமிழர்களுடைய காசுல ஒவ்வொரு நாளும் போயிருந்து 10,000 ரூபாய் வில்லுக்கு தண்ணி அடிச்சு சாப்பிடுவானே. உலக தமிழர்களுடைய பணத்துல ஒவ்வொரு நாளும் 10,000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சு சாப்பிடுவானே. தங்கம் தமிழர்களுடைய காசுல தண்ணி அடிச்சு சாப்பிடுறாளே. தங்கம் தமிழர்களுடைய காசுல தண்ணி அடிச்சு சாப்பிடுறாளே. கேவலம் கெட்டவளே தமிழகத்தின் சாவக்கேடே. தங்கம் ஒழிக. தங்கம் சொன்னா வேற பேசலாம். தகரம் நடத்தாட்டாள் ஓடிட்டானா தானைக்கு 18+ படம் வந்துட்டு அதை பார்க்க போயிட்டாங்க. படத்தை டேக் பண்ணி எனக்கு அனுப்பி இருக்கான். அனுப்பாங்கடா அனிமல் ப்ளீஸ் ஓடுங்கண்ணா. யாழ் மாணவரம் மேஜரா அடுத்த இவள் வந்து எப்பயுமே தமிழன் சாவக்கேடு தான். இவள் முதலமைச்சர்ன்றத திங் கூட பண்ண முடியாது. தச்சமே ஒரு கதைக்கு சொல்றேன். நாங்கள் இப்ப இதுக்குள்ள இந்த பேர் ஆயிட்டிக்கு முதலமைச்சர் ஆயிருக்கலாம். அப்படி ஆகியிருந்தாள் சொன்னா எங்கட தமிழ் பொம்பளையில எப்படி வச்சு செய்திருப்பாள். யாழ்ப்பாணத்து பொம்பளையில ஒரு பொம்பளை அடக்குமுறைதான் முழுக்க. பொம்பளைகள் மட்டுமில்ல ஆம்பளையிலே இவங்களுக்கு எதிராக வாய் திறக்க முடியாது. விளங்குதா? வாய் திறந்தா கதை கந்தல். பொய் வழக்குகள் போடுவாங்க. கஞ்சா வழக்கு குடுக்கேசன் கொண்டே போட்டு உள்ள தள்ளி பெரிய அட்டாதம் செய்வாங்க.
இப்பயே அப்படித்தான், ஆட்சியை பிடிக்கும் போதே அப்படித்தான் செய்யறான். கேவலம் கட்டன பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் 2 பேரும். பெண் பிள்ளைகள்ட்ட கேவலம் கட்ட நாயிலே, மானம் கட்ட அடியை, உன்னை விட கேவலம் கட்ட உன்ன வீட்டுல நல்ல ஒரு ஆம்பளை ஆண்மான் இருந்திருந்தா இரவு 12 மணிக்கு இவனோட தண்ணி அடிச்சுட்டு திரியிற, ஒவ்வொரு நாளும் தண்ணி அடிச்சுட்டு திரியிற, ஒவ்வொரு நாளும் விளம்பரியில உட்கார்ந்து சாப்பிடுறீங்க. சாதாரணமா விளம்பரிக்குள்ள போய் ஒரு சாதாரணமா ஒரு சோத்து பாத்தல் சாப்பிட்டு வெளியில வர்றதுக்கு மினிமம் 5000-10,000 ரூபாய் பில் வரும். இப்ப நீங்கள் தண்ணி அடிச்சு 2 பேரும் தண்ணி அடிச்சு சாப்பிடுறீங்க. ஒரு நாளைக்கு 2 இடம் விளம்பரி ஹோட்டலுக்கு போறீங்க. எல்லா ஆதாரமும் உங்கள்கிட்ட கிடக்கு. உங்களுக்கு எங்கால பணம், எங்காலடி பணம்? 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பிடுறதுக்கு ஒரு நாளைக்கு 2 இடம் எங்காலடி பணம்? எல்லாம் மக்களுடைய பணம். கேவலம் கட்ட நாய். அடுத்த உங்க குடும்பத்துல நல்ல ஆம்பளை இருந்திருந்தா இந்த நாய் இந்த பொறுக்கியோட 24 மணி நேரம் கொட்டல் போட்டு தாங்குறிய. நீ ஈழப்பண்ணாடி, நீ ஈழப்பண்ணாடி, ஈழப்பண்ணு செருப்புக்கு வருவியாடி நீ. இப்படிப்பட்ட நீ தமிழர்கள் ஆள போறியா? நீ முதலமைச்சரா? கேவலம் கட்ட நீ, மானம் கட்ட நாயே, நீ முதலமைச்சரா? முதலாவது தலைமுடிய வடிவா இழுத்து உச்சி பிறச்சு தலைமுடி பின்னல் போடப்பார். முதலாவது பொம்பளை பிள்ளையாரு மூதேவி பத்திரகாளி மாதிரி தலையை மிரிச்சு விட்டுட்டு சீப்பு போட்டு எவ்வளவு ஆழம்னு தெரியல தலைக்கு. சொல்லுங்கப்பா. வணக்கம். இவள் இந்த 18+ படங்கள், ஆயிரக்கணக்கான படங்கள் கிடக்கு, விளங்குதானே? நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லி வச்சிருக்கேன், வேணாம்டாப்பா அவளும் ஒரு பொம்பளை பிள்ளை விடுங்கடாப்பா. என்னதான் இருந்தாலும் அவள் மற்ற பெண்ணுங்களை கவலைப்படுத்தினாலும் நாங்க பதிலுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து வச்சிருக்கு. அப்படி இருந்தும் எங்கள்கிட்ட இருக்கண்டு காட்டுறதுக்காக ஒரு சில இதுவெல்லாம் விட்டுட்டாங்க, விளங்குதா? வழியில 1-2 படம் விட்டுட்டாங்க. ஆனா முழு படங்களும் இறங்கி அடிக்கிறதுக்கு இல்ல, மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடுங்க, விளங்குதா? பொம்பளை பிள்ளைல மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடு. எல்லாம் இந்த படம் இறக்குவாங்க, விளங்குதா? நான் விட்டாலும் படியல் விட மாட்டாங்க. நீ எங்கட தங்கச்சியா கவலைப்படுத்த பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஹலோ, வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க எப்படி இருக்கீங்களா? எங்க இருந்து பேசுறீங்க? நான் அன்பழகி அண்ணா. அன்பலை எங்க இருந்து பேசுறீங்க? நான் சவுதி அரேபியா. சொல்லுங்க, உங்களோட கருத்தை சொல்லுங்க. என்ன கூடுதலா கண்டிருப்பீங்க? நான் சுவிட்ச் கூடுக்கு போட்டு கிளிக்கிறது. ஐ திங்க் மேபி நீங்க கண்டிருப்பீங்க. ஞாபகம் இல்ல தங்கச்சி, பிரச்சனை இல்ல, சொல்லுங்க என்ன உங்களோட கருத்து? என்னோட கருத்து ஒன்றும் இல்லைன்னா, அந்த சில பொம்பளைன்ற மிஸ்டேக்கால நான் நல்லா இருக்கிற பொம்பளைலாம் கெட்டு போகுது. இந்த டாக்டர் செய்தது சரியா? பாராளுமன்றத்துல பெண் பிள்ளைகளை வித்தது சரியா? அது 100% ராங். நான் சொல்லுவேன் 100% ராங். அது என்ன செய்யலாம் அவனை? அண்ணன் இவன் என்ன செய்யலாம் அண்ணன்? பழையபடி நம்மட இனம்படி தூக்கி போட்டு தொங்க தான் விடணும். இவனை தலைகளா தொங்க விடணும். இந்த கையையும் காலையும் கட்டி போட்டு இவனை தொங்க விடணும். அதேதான். இன்னொரு பொம்பளை வந்து தொடாத அளவுக்கு இவனுக்கு செய்யணும் அண்ணா. பொம்பளை பிள்ளைகள பேரே எழுக்க கூடாது. பாராளுமன்றத்துல போய் ஒரு பெண் பிள்ளைய விபச்சாரின்னு சொல்றான்டா, இவன் கேட்க பார்க்க ஆள் இல்லைன்னு நினைப்பலானே அப்படி செய்யறான். அண்ணா வேண்ட தகப்பனும் தமையனுக்கும் செய்த மாதிரி தானே அவனுக்கு செய்யணும். தலைவரா தொங்க விடணும். உண்மைதான், 100%. தலைவர் இருந்திருந்தா அவனுக்கு இதுதான் முடிவு, வேற தொங்கத்தான் விட்டுருப்பாரு. தலைவலா தொங்க விடணும் மாலை. உனக்கு அப்படி செய்தாதான் சரி. என்னண்டா என் அக்கா தங்கச்சிய போய் நீ இன்னொரு அந்நியன்கிட்ட போட்டு கொடுக்குறன்னா, நீ உனக்கு நாங்களே போட்டு உன்னை அனுப்பி விட. நீ எங்கண்ட குடும்பத்தை பற்றியே போய் அங்க சொல்லி கொடுக்குறன்னா உன்னை என்னது, உன்னை தலைகளா தொங்க விட்டாதான் சரி.
என் அக்கா தங்கச்சிய போய் வேசி என்ற போட்டு கொடுக்குற நீ உன்னை என்ன செய்கிறது? சிங்களவன் சிரிப்பான் தெரியுமோ? சிரிப்பான். சிங்களவன் ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தான் இல்ல, தமிழ் இல்ல. பொம்பளை இல்ல. அவன் எவ்வளவு நம்ம அங்க தமிழ் கேவலமா மக்கள் தானே அண்ணா இவனுக்கு போட்டோ போட்டு இவனை வந்து பார்லிமெண்ட் எடுத்தவங்க. அப்ப நம்ம மக்களுக்கு தான் நம்ம வந்து இல்ல மக்கள் திட்டணும். தப்பு நம்ம மக்களால செய்துட்டாங்க. இவன் போனவன் இப்பதான் தெரியுது தப்பு செய்துட்டான் அவங்க. தங்கச்சி இப்ப வந்து இப்படித்தானே இப்ப வந்து நாங்க ஒவ்வொருத்தர நம்பி ஏமாறுறது சகஜம் தானே. நம்ம இதுதானே விழிப்புணர்வு. வந்துட்டாங்க. காலகாலமா நம்பித்தானே ஏமாந்துட்டு இருக்கோம். எந்த அரசியல்வாதி சரியா இருந்திருக்கான்? சரியா சரி இவன் இருந்தது. இவனுக்கு ஓட்டு போடாம நம்ம தமிழ் மக்களுக்காக போராடணும் இவன். ஆனா போராடாம இவன் வந்து பொம்பளையில ஏமாத்தி கொண்டு பொம்பளையில விபச்சாரி என்று அப்பா சொல்லி தெரிஞ்சுறான் அப்பா இவன். விளங்குதா? அப்பா அண்ணைய போட்ட மாதிரி தானே இவரையும் தலைவுல தொங்க விட்டா தான் சரி. அண்ணன் இருந்திருந்தா அதான் நடந்திருக்கு. ஒன்றா இவன் உயிரோட இருக்கணும். இல்லாட்டியான்னு சொன்னா இவனை கட்டி போட்டு தொங்க விடணும். விளங்குதா? ரெண்டுல ஒன்று நம்ம முடிவெடுக்கணும். நம்மள மக்கள் தான் முடிவெடுக்கணும். இப்ப அண்ணன் இருந்திருந்தா இவர் எப்போ தொங்க விட்டுருப்பார். இப்பே மட்டும் கட்டு போடையில யாழ்ப்பாணத்துல இவர் கால் எடுத்து வச்சா அவருக்கு அடி விழுமே. நீ அடி விழுமே. தான் போடணுமோ? இதுவரைக்கும் இவருக்கு அடி விழு இல்ல. நீ அடி விழுமே. போய் நீ அடி பிரச்சாரம் பண்ண அடி அடிப்பான். போடத்தான் போகணும். ஏனண்டா எந்த குடும்பத்தை பற்றி நீ போய் சிங்களவன்கிட்ட போட்டு கொடுக்குறா உன்னை என்ன நாங்கள் அனுப்பிவிட நீ எங்களை பற்றியே நீ அங்க போய் சொல்லி கொடுக்குற. அதுவும் சங்கவி மாதிரி ஒரு டீசென்ட் அவள் டீசெண்டா யூடியூப் செய்யற பொம்பளை புள்ளைய இல்ல என்ன பொம்பளை கேவலம் மானம் கட்டல. எந்த அக்கா தங்கச்சியை போட்டு கொடுத்தா அது நான் கதைச்சா சரி. நீ போய் பாராளுமன்றத்துல இந்த அக்கா தங்கச்சியை நீ சொல்லி கொடுக்குறது நீ யார்? அவள் சாலினி வந்து விபச்சாரம் செய்யறதுக்கு எந்த வித ஆதாரமும் விரட்ட இல்ல. அவள் வந்து அத நாங்க திருத்துவோம். அத இவனாரு போய் பார்லிமெண்ட்ல சிங்களத்தியல் முன்னாடி கேட்கறதுக்கு இவன் யாரு? சிங்களவர்கள் முன்னாடி என்னதுக்கு காய்ச்சவன்? சிங்களவர்கள் முன்னாடி இந்த அக்கா முன்னாடி அவங்க எங்க எங்களை கழிவு ஊத்தலாமன் இருக்கிறாங்க எங்களை தமிழினத்தை. அவங்க முன்னாடி இந்த நாய் என்னத்துக்கு போய் காய்ச்சது? சிங்களத்தியல் முன்னாடி என்ன கதை கண்டி கிடக்கு? பாராளுமன்றத்துக்கு அனுப்பினது நீ எவ்வளவு எங்கண்ட பிரச்சனை இருக்கு உனக்கு? இதை பற்றி எங்கண்ட குடும்பத்தை பற்றி கூடாம சொல்ல. நான் வச்ச மெயின் இந்த வாழ்க்கையில வச்ச தமிழின பெண்களை வந்து இவன் மதிக்கணும் மன்னன். விளங்குதா? இவன் மதிக்கிறான் இல்ல. இந்த மதிப்பு கொடுக்கிறான் இல்ல. நம்மள பொம்பளைகளுக்கு நம்மள தமிழின பொம்பளையில இவன் இந்த விபச்சாரி இப்படியாம சங்கவே கதையா கேளப்பா. இடையில உங்க அம்மா கட்சி நீ கவனம் அண்ணா அவன் அம்மா அவனை பெத்தத ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் இல்ல. ஆனா இவனுக்கு நான் எதிரி. அவ்வளவுதான். ஒரு கட்சிக்கு நான் சப்போர்ட் இல்ல. ஓ அதான் ஒரு கட்சியும் தேவையில்லை. எங்கண்ட எங்களுக்கு கட்சி தேவையில்லை. ஆனா இவனுக்கு ஓட்டு போடலாம். அவளவளன் ஒருத்தம் வந்து காய்ச்சல் இருக்கான். இறக்கி விட்டாச்சு. விசரம் மாதிரி கேட்காண்டா. இது என்ன காய்க்கிறான் எனக்கு எவ்வளவு இல்லை. $5000 காசு இல்லையா? அண்ணா நிசாரண சொல்லுங்க. அதான் இப்ப எந்த அக்கா அம்மா தப்புக்கு தான் நான் தான் திருத்தலாம். நீ போய் பாராளுமன்றத்தை சிங்களவன் போட்டு கொடுத்து சிங்களவன் சிரிக்கிற அளவுக்கு வைக்கிற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு கேவலம் கட்ட ஆகல இல்ல. ஐயா ஒரு உதாரணம் சொல்றேன். இது எப்படி எப்படி பார்க்கப்படுதுண்டா? இப்ப எந்த தங்கச்சி தப்பு பண்ணிட்டாருன்னு வைங்களேன். தங்கச்சி தப்பு பண்ணிட்டா சரிதானே? படிவா கேளுங்க, கதையை கேளுங்க. தங்கச்சி தப்பு பண்ணிட்டாள். அப்ப நான் என்ன செய்யணும்? எந்த வீட்டிலேயே வச்சு அடிச்சு கைய காலம் முறிக்கிறவனுமா அல்லது ஒரு கோல் எடுத்து ஒரு ஃபங்க்ஷன் செய்ய ஒரு எந்த உறவினர்கள் எல்லாம் ஒரு 5000 பேர் 2000 பேர் கூப்பிட்டு வச்சு அந்த ஃபங்க்ஷன்ல வச்சு நான் அவமானப்படுத்தினால் எந்த சொந்தக்காரன் சொந்த பந்தம் அது இது எல்லாம் காரி எந்த மூஞ்சிலேயும் துப்புமா துப்பாதா? என்னடா நிஷான் தங்கச்சியை வளர்த்து வச்சிருக்கான் பாரு எப்படி? அப்ப இந்த தங்கச்சியை விட மோசமா தவறு இழைச்சவள் எல்லாம் அந்த பங்கன்ல நிப்பாள். ஆனா அவள் கூட இந்த தங்கச்சி ஐயா கதைக்க விடுங்கள் ஐயா. நான் கழிச்சு முடிய கதைங்களேன். எந்த தங்கச்சியை விட படு மோசமா தப்பு பண்றவளை எல்லாம் அதே பங்கன்ல நிப்பாளவள். ஆனால் அவளை வேண்ட அண்ணன்மார் கொண்டு பங்கன்ல வச்சு சொல்ல மாட்டாங்க தங்கட தங்கச்சி இந்த பிரச்சனையை. ஆனா நான் கொண்டு எந்த தங்கச்சி சிறு தப்பு பண்ணினத கொண்டே நான் அங்க வித்தனன்னு சொன்னா எந்த தங்கச்சியை விட 10 மடங்கு தப்பு பண்றவள் கூட எந்த மூஞ்சிலே எந்த தங்கச்சி மூஞ்சிலே எங்க அரைத்து போவாள்.
அப்ப நீ வந்து பங்கன்ல வச்சு பரிசு எடுக்கிற மாதிரி தான் பாராளுமன்றத்திலே இந்த உலகளாவிய ரீதியில பார்க்கக்கூடிய உலகத் தமிழர்கள் முன்னாடி என்ற அக்கா தங்கச்சிய பரிசு எடுத்துட்ட உங்க அம்மாவையும் சேர்த்து. இதான் அதுதான் உண்மை. இதுதான் நடந்திருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நீ எங்களுக்கு பேச விடுங்க, நீங்க குறுக்கால வராதீங்க. அவர் பேசுறது நல்லா மியூட் பண்ணி திரிங்க. நீங்க அவர் கதைக்கிறது கேளுங்க கொஞ்சம். இடையில கதைச்சா ஐயா எனக்கு மண்டையால போகும், அடுத்தது கதையும் வெளியில வராது, மக்களுக்கு போய் சேரணும். இடையில கதைய கூடாது. ஓகே. அப்ப கதைய கேளுங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்டா, எங்களுடைய தமிழ் பெண்ணுங்களை கொண்டு போய் நாங்கள் எங்கட தமிழ் பெண்ண யாழ்ப்பாணத்திலயோ திருவோணமலையிலயோ மட்டக்களப்பிலையோ புங்குடுதீவிலையோ எங்க தப்பு பண்ணினாலும் நாங்கள் எங்கட ஊர்ல வச்சு நாங்கள் அடிப்போம், டயரை போட்டு கொளுத்துவோம், என்ன வேணும்னாலும் நாங்க தமிழர்கள், நாங்க தண்டனை கொடுப்போம், நாங்க பேச்சு தீர்த்து கொள்வோம். அக்கா எங்கட அக்கா தங்கச்சி அவளுக்கு அடிக்கிற உரிமையும் அணைக்கிற உரிமையும் எங்களுக்கு இருக்குது. அவள் ஒன்று தப்பு செய்தா கண்டிக்கிற உரிமையும் எங்களுக்கு இருக்கு. அவளுக்கு கொண்டுண்டா நாங்கள் துடிக்கிறதும் நாங்க தான். விளங்குதானே? எங்களை பொம்பளை பிள்ளைகளுக்கு கொண்டுண்டா நாங்கள் துடிக்கிறதும் நாங்க தான். அவளை தப்பு பண்ணா தூக்கி போட்டு மிதிக்கிறதும் நாங்க தான். ஆனா நாங்களா தான் இருக்கணும், என்ன பொறுத்தல இருக்க கூடாது. பாராளுமன்றத்துல கொண்டு எந்த அக்கா தங்கச்சி ஒரு சிறு தவற நினைச்சத நீ வந்து பட்டு கேவலமா விமர்சிச்சு அவள் விபச்சாரமே செய்தாண்டு ஆதாரமற்றதோட, ஆதாரமே இருந்தாலும் நீ காய்ச்சிருக்க கூடாது. ஆதாரமே இல்லாம சிங்களவன் முன்னாடி காய்ச்சது உங்க தாய் தமிழா இருந்தா அவளையும் சேர்த்து விபச்சாரி என்றுதான் நீ சொல்லியிருக்காங்க. அப்ப நீ பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்கல, கேவலம் கட்ட நாய். உண்மை இதாங்க சரியான. சிங்களவன் சிரிப்பான், உள்ளுக்குள்ள சிங்களவன் சிரிப்பான். ஏனண்டா இவன் வந்து சிங்களத்தியல் எவ்வளவோ செய்யறாள். முளத்துக்கு முன்னம் விபச்சார விடுதி இருக்கு, ஊருக்கு ஒருத்தி விபச்சார விடுதி வச்சிருக்காள். எவ்வளவோ தப்பு பண்றாங்க சிங்களத்தியல். அவங்க ஒரு நாள் கூட சிங்கள அமைச்சர்மாரோ எம்பி மாரோ வந்து காய்ச்சது கிடையாது தங்களோட பெண்ணுங்களை விட்டு கொடுத்து. இந்த கேவலங்கட்ட நாய் வம்புல வளர்ந்தவன் சிங்களத்தியோட படுத்து புள்ள பெத்த அந்த குணத்தை காட்டிட்டான். விளங்குதான்? கேவலங்கட்ட நாய் போய் தமிழ் பண்ண, அதுவும் வன்னி மண்ணில பிறந்த தமிழ் பண்ண, தளபதிகளும் தலைவரும் வாழ்ந்த மண்ணில இருந்த தமிழ் பண்ண, தலைவருடைய ஒரு கேபிட்டல் சிட்டி மாதிரி இருந்த அந்த ஒரு வன்னி மன்னர் பிறந்த பட்டியை கொண்டு போய் விபச்சாரி என்று இந்த நாய் வெசமான் சொல்றான்டா. கேவலங்கட்ட நாய். இவனை நாங்கள் உயிரோட விடலாமா? இவனை உயிரோட போட்டு கொளுத்தணும் நடு ரோட்டுல. இனி பேசுங்க யாராவது. வணக்கம் தம்பி. வணக்கம் ஆதி. இனி பேசுறாங்க பேசுங்க. அண்ணா நீங்க சொன்னது முழுக்க உண்மை. இந்த நாயை விரட்டி அடிக்கணும். நீங்க சொன்னது ஒரு விதம் கூட ஐயா. இவன் வந்து சங்கவி வந்து இவன்கிட்ட ஹெல்ப் கேட்டது, தனக்கா குரல் கொடுக்க சொல்லி ஒரு அண்ணா மாதிரி நினைச்சுதான் கேட்டது. ஏன்டா ஃபேக் ஐடி போடுறது இவன் தெரியும் அந்த பிள்ளைக்கு. ஆனா நேரடியா சொல்ல முடியாது, நீங்க தான் போடுறீங்க ரைட். அதான் அந்த புள்ள சொல்லாம சொல்லுது, அந்த ஃபேக் ஐடியில கொஞ்சம் ரிமூவ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஆதரவு தாரன், என்ன பிளீஸ் தயவு செய்து விடுங்க, நான் ஒரு பொம்பளை புள்ள, நீங்கள் நான் இப்படி எல்லாம் செய்யல என்னன்னு நான் ப்ரூவ் பண்றது ஒரு ஃபேக் ஐடிக்கு. ஏன்னா குடும்பம் இருக்கு, வீண் பிரச்சனைகள் வர பொம்பளை